ஹலோ காய்ஸ், நாங்கள் இன்றைக்கி எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் ஊர் குளத்துக்கு தான் வந்திருக்கோம். என்ன செய்ய போகிறோன்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி மீன் பிடிக்கிறதா ஒரு வ்ளாகாக போடலான்னு நினைக்கிறோம். பாப்பா இன்றைக்கி மீன் மாட்டுதா அப்படின்னு எல்லாம் ரெடி பண்ணிட்டோம். எங்களோட சிட்டியோட வியூ போய் நான் அடுத்த கிளிப்பில் போட்டு விட்றேன். எல்லாம் பாருங்கள், நல்லா அழகாக இருக்குது. இது தான் எங்கள் ஸ்மால் சிட்டியோட குளம். இங்கே தான் நாங்கள் எல்லாம் வளமையாக வந்து மீன் பிடிப்போம். உண்மையாக சொல்லணுன்னா நான் இது வரைக்கும் மீன் பிடிக்க வந்திருக்கேனான்னு கேட்டிங்கன்னா அது தான் இல்லை. நான் இது வரைக்கும் வந்ததே இல்லை உண்மையாலும். இது தான் ஃபஸ்ட் தரக்கா வர்றது. நம்ம க்ரூ மெம்பர்ஸ்லாம் வந்திருக்காங்க. இதுக்கு நிறைய தரக்கா மீன் பிடிச்சிருக்காங்க. ஆனால் நான் இது வரைக்கும் ஒரு தடவை கூட மீன் பிடிச்சதில்லை. இது தான் என்னோட ஃபஸ்ட்டு அட்டெம்ப்ட். இந்த ஏரியாவில் தான் நம்ம என்ன செய்ய போகிறோம்னா இப்போ மீனை பிடிக்க போகிறோம். இது தான் நாங்கள் மீனை பிடிக்க போகிற தூண்டில். இதை வச்சு தான் நாங்கள் சாப்பாடை வச்சு இதை நாங்கள் பிடிக்க போகிறோம். இது வந்து நாங்கள் பயன்படுத்துகிற அந்த நைலோன் கயிறுன்னு சொல்லுவாங்க. இது ஒன்று ஒரு கடையில் ஒரு மாதிரி விலை போட்டிருந்தாங்க. நாங்கள் குறைச்சி மட்டன் தட்டி கொஞ்சம் வாங்கிட்டு வந்திருக்கோம். இதை ஸ்ரீலங்காவில் இந்த ஃபிஷ் ரொட் வந்து 50 ரூபாய். இந்த சின்ன இது இந்தியாவில் என்ன மைன்னு தெரியலை. வேறு கண்ட்ரியில் வந்து பார்த்துக்கிருந்தீங்கன்னா உங்கள் கண்ட்ரியில் எவ்வளோ இது எம்ஆர்பி போட்டிருக்காங்கன்னு மறக்காமல் கமெண்ட்டில் போட்டுப்போங்க. தூண்டியில் வந்து இப்போ நம்ம ஃபிஷிங் ரொட்டோட ஒரு நொக்குன்னு போட்டு இதை வந்து நம்ம ஃபிட் பண்ண போகிறோம். அது எப்படி போடுறேன்னு வந்து பார்த்துக்குங்க. ஃபஸ்ட்டு வந்து அந்த ஹோல் மாய்க்கு இருக்கும். அந்த ஹோலுக்கு இந்த 2ஆம் அடித்து என்ன செஞ்சுக்கணுன்னா உள்ளுக்கு போட்டுக்கணும். போட்டுட்டு என்ன செய்ய போகிறீங்கன்னா அதை நம்ம சாதாரண முடிச்சு போடுற மாதிரி முடித்து போட்டுட்டு அதில் அந்த வளையம் மாதிரி மேலுள்ள துண்டில் இருக்கும் தெரியுமா, அதை வந்து அந்த கொக்கி உள்ளுக்கு போட்டுட்டு திரும்ப ஒரு இழுத்திங்கன்னா அது டைட் பண்ணிடும். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் டைட் பண்ணுறதுக்கு யூடியூப்பில் இருக்குது. அதில் ஒரு நோக்கம் தான் நாங்கள் பார்த்து இப்போ போட்டுருக்கோம். பார்த்திங்கன்னா அதில் ஒரு சின்ன ட்ரைன்னு கொடுத்து நாங்கள் இப்போ என்ன செய்கிறோன்னா கஷ்டப்பட்டு போட்டுக்கிட்டு இப்போ இழுக்கிறோம் பாருங்கள். இழுத்தோனைக்கு அந்த நொக் வந்து பார்த்திங்கன்னா சரியாக செட் ஆகிடுச்சு. இது வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்கான நொக். மற்றதெல்லாம் கொஞ்சம் வீக்காக இருந்துச்சு. இது தான் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. அதனால தான் இந்த நொக்கை நாங்கள் போட்டு வச்சுருக்கோம். நீங்களும் உங்கள் மீன் பிடிக்க போகல உங்களுக்கு விருப்பமான நொக்கை போட்டு மீன் பிடிக்கலாம். இந்த மீன் பிடிக்கிறதுக்காக அதுக்கு இரையாக யூஸ் பண்ணுறது எதை பற்றின்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் இப்போ போயிட்டு ஒரு புது பான் ஒன்று வாங்கிட்டு வந்திருக்கோம். அதை வச்சு பிடிக்கணுமான்னு தெரியலை. இது எங்கள் ஃபஸ்ட்டு அட்டெம்ப்ட். பான் சரியாக வருமானு பார்ப்போம். அடுத்து நம்ம க்ரூ மெம்பர் இக்ரமை இறக்கிட்டோம். அவர் தான் இப்போ மீன் பிடிக்கிறாரு. ஒரு ட்ரையர் ஒன்று பார்க்குறோம், சும்மா பிடிப்படுதா அப்படின்னு சின்ன பான் துண்டை உருட்டி அதில் ஃபிட் பண்ணி நாங்கள் என்ன செய்கிறோன்னா போட்டு பார்க்குறோம். கிடைக்குதா இக்ரம்? அந்த சைடில் வந்து நம்மளுக்கு மீன் கிடைக்கவில்லை. அதனால் நாங்கள் கொஞ்சம் முன்னுக்கு வந்து இந்த பெரிய குளத்தில் இந்த இடத்துல வந்திருக்கோம். இங்கே சில வேளை மீன் மாட்டலாம். பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. மீன் மாட்டினா கறி வைக்கிறதா பொரிக்கிறதான்னு மறக்காமல் கமெண்ட்டில் போட்டு போங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய குட்டி மீன்லாம் இருக்குது. ஆனால் பெரிய மீன் மாட்டுமான்னு தான் தெரியலை. பெரிய மீன்லாம் நான் நினைக்கிற மாதிரி லேக்கில் சென்டர் பாயிண்டில் தான் இருக்கும். அந்த அளவுக்கு நம்ம ஃபிஷிங் ரூட்டை போட போகிறாமான்னு கேட்டிங்கன்னா அது தான் இல்லை. இங்கே கிட்டே போட்டு ஒரு பெரிய மீன் மாட்டுதான் தான் ஒரு ட்ரையல் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம க்ரூ மெம்பர்ஸ் என்ன செய்கிறாங்கன்னா ஒருத்தர் வலையையும் இன்னொருத்தர் வந்து ஃபிஷிங் ரூட்டையும் வச்சு இந்த மீனை பிடிக்க போகிறாங்க. ஒருத்தவங்க சின்ன மீனையும் இன்னொருத்தர் வந்து பெரிய மீனையும் பிடிக்க போகிறாரு. பார்ப்போம் யார் மீனை பிடிக்கிறா அப்படின்ட்டு. நாங்கள் 1 மணி நேரமாக அந்த மீனை பிடிக்கிறதுக்கு அங்கேயும் இங்கேயும் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். இது வரைக்கும் ஒரு மீன் கூட மாட்டலான்னா நீங்கள் என்ன சொல்கிறீங்க? குளத்தில் இல்லாத இடத்துல வந்து தேறீங்களான்னு கேட்டிங்கன்னா அது தான் இல்லை. இங்கே நிறைய இடத்துல மீன் இருக்குது. அந்த பொட்டை தான் நாங்கள் எடுத்து வச்சுருக்கோம். இது வரைக்கும் நான் மீன் பிடிச்சதில்ல. ஆனால் நம்ம க்ரூ மெம்பர் பிடிச்சிருக்காரு. இது வரைக்கும் பிடிக்கல. என்ன செய்கிறதோ பார்ப்போம். 3ஆவது அட்டெம்ப்ட் இந்த இடத்துக்கு வந்திருக்கோம், கீழ் பிரதேசத்துக்கு. ஓகேயா, இந்த முறை மீன் மாட்டாதா? நாங்கள் வந்ததில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் எங்களால் மீன் பிடிக்க முடிஞ்சிச்சு. ஒரு வழியாக இது சரி பிடிச்சிட்டோம். இது கூட மாட்டான்னு தான் நினச்சோம், ஆனால் பிடிச்சிட்டோம். இந்த இங்கிட்டும் சின்ன ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் போத்தலில் பிடிச்சி வச்சுருக்கோம். பெருசு ஒன்று மாட்டேன்னுச்சேவா? இந்த அப்போ பாருங்கள் பிடிச்சி வச்சுருக்கோம் நாங்கள். இதுலையும் வலையில் பிடிக்கிறீங்க. இவ்வளோ மீன் இன்றைக்கி நாங்கள் பிடிச்சிருக்கோம். அவ்வளோ தான் இன்றைக்கி முடிஞ்சிச்சு. பெரிய மீன் பிடிக்க வந்தோம். தூண்டில் கொஞ்சம் கேஸ். ஏன்னா நாங்கள் கொண்டு வந்தது பான் சரியா தண்ணியில் போட்டோன்னே அது கரையுது. அதனால் இன்றைக்கி நாங்கள் இது வலை போட்டு தான் இந்த மீன்லாம் பிடிச்சோம். ஓகே பரவாயில்ல, இது சரி மாட்டுன்னுச்சே.